அனைவருக்கும் வணக்கம். திருப்பத்தூர் தூய நெஞ்ச கல்லூரியும் மெரினாபுக்ஸ்.com இணைந்து நடத்துகிற 10 நாட்கள் 10 நூல்கள் எனும் இணையவழி கருத்தரங்கத்தினுடைய 2வது பகுதியில் 1ஆம் நாளில் உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சியும் பெருமிதமும் அடைகிறேன். நண்பர்களே, இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய நூல் அறிஞர் தோ. பரமசிவன் அவர்கள் எழுதிய அறியப்படாத தமிழகம் எனும் ஒரு ஆய்வு நூல். தோப்பா என்று அனைவராலும் அழைக்கப்படும் பேராசிரியர் தோ. பரமசிவன் தமிழகத்தின் பண்பாட்டியல் ஆய்வாளர்களில் தனித்துவம் மிக்கவர். மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தினுடைய தமிழியல் துறை தலைவராக பணியாற்றி பணி நிறைவு செய்த தோப்பா அறியப்படாத தமிழகம் தவிர அழகர் கோயில், தெய்வங்களும் சமூக மரபுகளும், பண்பாட்டு அசைவுகள் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியவர். பேராசிரியர் தோப்பா அவர்கள் ஒரு தகவல் களஞ்சியம். அப்போதெல்லாம் தோப்பா அவர்களின் ஜமா பாளையங்கோட்டையின் ஒரு குறுகிய வீதி ஒன்றின் தேநீர் கடையில் எதிர்படிக்கட்டுகளில் காலை 6 மணிக்கெல்லாம் கூடிவிடும். 7-7:30 கடந்தும் பேச்சு கச்சேரி போய்கொண்டிருக்கும். தோப்பாவை சுற்றி 7-8 பேருக்கு குறையாமல் எப்போதும் இருப்பார்கள். அவருடைய பேச்சு எல்லோரையும் ஈர்க்கும். நமக்கான புதிய செய்திகளையும் நுணுக்கங்களையும் அவரது பேச்சு கொண்டிருக்கும். பாளையங்கோட்டை செல்லும் போதெல்லாம் தோப்பா அவர்களை அவரது அரட்டை கச்சேரி ஜமாவில்தான் சந்தித்திருக்கிறேன். வாயா வா, எப்படி இருக்க என்று நலம் விசாரிப்போடு தொடங்கும் தோப்பா ஜமாவில் இருக்கும் எல்லோருக்காகவும் பேசுவார். விடை பெறும்போது எனக்காக அவர் தந்த பல்வேறு தகவல்கள், நூல்கள் பற்றிய குறிப்புகள், ஆய்வு செய்திகள் ஆகியவற்றை சுமந்து கொண்டு திரும்புவேன். அத்தகைய அறிஞர் தோப்பா அவர்களினுடைய ஆய்வு நூல்தான் அறியப்படாத தமிழகம். 1997ஆம் ஆண்டு முதற் பதிப்பாக வந்த இந்த நூலை காலச்சுவடு பதிப்பகம் 2009ஆம் ஆண்டு மறுபதிப்பாக வெளியிட்டிருக்கிறது. 135 பக்கங்களை கொண்ட இந்த நூலில் 7 கட்டுரைகள் உள்ளன. தமிழ், வீடும் வாழ்வும், தைப்பூசம், பல்லாங்குழி, தமிழக பௌத்தம், எச்சங்கள், பேச்சு வழக்கும் இலக்கண வழக்கும், கருப்பு என 7 தலைப்புகளில் இக்கட்டுரைகள் அமைகின்றன. இளைஞர்களை மனதில் கொண்டே இந்த சிறுநூல் எழுதப்பட்டிருக்கிறது என்கிறார் தோ. பரமசிவன் அவர்கள். எப்படிப்பட்ட இளைஞர்கள்? தொடர்ந்து வாசிக்கவும், சிந்திக்கவும், விவாதிக்கவும் வலிமை இழந்து போன நமது இளைஞர்கள். இவர்களை மனதில் வைத்துத்தான் இந்த நூல் எழுதப்பட்டது என்கிறார் தோப்பா. தோப்பா அவர்களின் தொடர்ச்சியான எழுத்துக்கள், பகிர்வுகள் ஒரு குற்றச்சாட்டை எதிர்கொண்டது உண்டு. அந்த குற்றச்சாட்டை நினைவுபடுத்தி மறுத்துரைக்கிறார் தோப்பா. இது சில முற்போக்காளர்கள் கருதுவதைப் போல பழமை பாராட்டுதல் அன்று, வேர்களை பற்றிய அறிமுகமும் விஞ்ஞானத்தின் பகுதிதான் என்கிறார் தோப்பா. இந்நூலுக்கு ஆய்வாளர் இரா. வெங்கடாச்சலபதி அவர்கள் அணிந்துரை எழுதியிருக்கிறார்கள். தோப்பாவின் அழகர் கோயில் ஆய்வு நூலின் கனதியை எடுத்துக்காட்டும் சலபதி தோப்பாவின் பிந்தைய ஆக்கங்கள் அவரது முழு வீச்சினையும் வெளிப்படுத்தவில்லை என்கிறார். தோப்பாவின் எழுத்துக்களை மட்டும் படித்தவர்களின் மதிப்பீட்டிற்கும் அவருடைய நேர்பழக்கம் உள்ளவர்களின் கொண்டாட்டத்திற்கும் உள்ள இயைபு இன்மை எனக்கு உரைத்ததுண்டு என்கிறார் சலபதி. இதை குறித்து விரிவாக பேசி எழுத்து முறையினும் வாய்மொழி மரபில் வந்த தமிழ் புலமை நெறியின் வழி இது என்கிறார். நூலின் கட்டுரைகள், அதன் கனதி, தமிழியல் ஆய்வு புலத்தில் அதன் பெருமதி ஆகியன குறித்து பேசும் சலபதி இக்கட்டுரைகள் குறித்த தன்னுடைய மலைப்பையும் மகிழ்ச்சியையும் பகிர்ந்து கொள்கிறார். இந்நூலில் தனக்கு சில நெருடல்கள் இருப்பதாகவும் சுட்டிக்காட்டுகிறார் திருமிகு சலபதி அவர்கள். தமிழக வரலாற்றில் விசயநகர பேரரசை ஒரு பெரும் திருப்பு முனையாகவும், தமிழ்ச் சமூகத்தில் ஏற்பட்ட பல சரிவுகளுக்கு காரணமாக சுட்டக்கூடிய வகையிலும் பொருள் தரக்கூடிய குறிப்புரைகள் இந்த நூலில் விரவி இருக்கின்றன. இக்கருதுகோளை வரலாற்று பூர்வமாக நிறுவுவது எந்த அளவுக்கு இயலும் என்பது ஒரு புறம் இருக்க, தமிழ் தேசியத்தை பாசிச போக்குக்கு இட்டுச் செல்லும் முயற்சிகளுக்கு இந்த நூல் குறிப்புகள் துணை போய்விடக்கூடாது என்றும் அஞ்சுகிறேன் என்கிறார் இரா. வெங்கடாச்சலபதி அவர்கள். இலக்கியமும்
நாட்டார் வழக்காற்றியலும் வரலாறும் சமூகவியலும் குவிகின்ற களத்தில் இந்நூல் இயங்குகிறது என விரிவான ஆனால் ஆழமான அணிந்துரையை தந்திருக்கிறார் பேராசிரியர் இரா. வேங்கடாச்சலபதி அவர்கள். நண்பர்களே, நூலினுடைய முதற்கட்டுரை தமிழ் என்னும் தலைப்பிலானது. தமிழ் என்பது எவ்வந்த பொருள்களில் வழங்கப்பட்டு வருகிறது என்பதை எடுத்து காட்டுகிறார் பேராசிரியர் தோப்பா. மொழி, கவிதை, பல்கலை புலமை, அழகு, மென்மை ஆகிய பொருள்களில் செய்யுள்களிலே தமிழ் என்கிற சொல் கையாளப்படுவதை அவர் எடுத்து காட்டுகிறார். தேவாரம் போன்ற பக்தி இலக்கியங்களில் தமிழ் பாட்டு என்னும் பொருளில் ஆளப்படுவதையும் அவர் சுட்டிக்காட்டுகிறார். ஞானசம்பந்தன் சொன்ன தமிழ், மூலன் உரை செய்த 3000 தமிழ், ஆண்டாளின் தமிழ் மாலை என வருவதையெல்லாம் அவர் எடுத்து காட்டுகிறார். தமிழை தாயாகவும் தெய்வத்தன்மை உடையதாகவும் சொல்லும் மரபையும் பேராசிரியர் தோப்பா அவர்கள் எடுத்து காட்டுகிறார்கள். நாட்டார் வழக்காறுகளில் தமிழ் எனும் சொல் செம்மையாக பேசப்படும் மொழியினை உணர்த்துகிறது என்று கூறி ஒரு எடுத்துக்காட்டையும் தருகிறார் தோப்பா. ஒரு நாட்டுப்புற பாடலை அவர் எடுத்து காட்டுகிறார். ஒரு தாலாட்டு பாடல். அந்த பாடல் இப்படி அமைகிறது நண்பர்களே. தங்கத் தமிழ் பேச உங்க தாய்மாமன் வருவாங்க. இது தாலாட்டு பாடல். ஒரு ஒப்பாரி பாடலையும் அவர் எடுத்து காட்டுகிறார். தங்கத் தமிழ் அடியாம் தாசில்தார் கச்சேரியாம். இது ஒப்பாரியில் வரக்கூடிய வரிகள். குழாயடி கிணற்றடி போல தமிழடி என்பது ஊர் மன்றத்தை குறிக்கும் சொல் என்கிறார் பேராசிரியர் தோப்பா அவர்கள். தமிழூர், தமிழாக்குறிச்சி என ஊர் பெயர்கள் அமைவதையும் அவர் எடுத்து காட்டுகிறார். முதலாம் ஆதித்த சோழன் தனது வெற்றிக்கு உதவிய படைத்தலைவன் ஒருவனுக்கு செம்பியன் தமிழ்வேள் என்ற பட்டத்தை கொடுக்கிறான். தமிழ் என்கிற இந்த பட்டம் எவ்வாறு அன்றைக்கு அரசர்களால் வழங்கப்பட்டது என்பதையும் அவர் எடுத்து காட்டுகிறார். இவ்வாறாக தமிழ் என்ற சொல்லினுடைய பயன்பாடு தமிழ் சமூகத்தில் எங்கெங்கெல்லாம் நீக்கமர நிறைந்திருக்கின்றன என்பதையும் அவர் எடுத்து காட்டுகிறார். இனிமையும் நீர்மையும் தமிழ் எனல் ஆகும் என்பதை எடுத்துக்காட்டி நீர் பற்றி விவரிக்கிறார். சுனை, கயம், பொய்கை, ஊற்று இவையாக ஏராளமான நீர் பற்றிய சொற்கள் இருக்கின்றன. தானே நீர் கசிந்த நிலப்பகுதி இவ்வாறு அழைக்கப்படுகிறது என்பதையும் அவர் எடுத்து காட்டுகிறார். குட்டை என்கிற சொல், இது மழை நீரின் சிறிய தேக்கம். குளம் என்கிற சொல், இது குளிப்பதற்கு பயன்படுத்தப்படுவது. ஊருணி என்கிற சொல் உண்பதற்கு பயன்படுத்தப்படுவது. ஏரி என்கிற சொல் ஏர்தொழிலுக்கு பயன்படுத்தப்படுவது. ஏந்தல் என்கிற சொல் மழை நீரை மட்டுமே ஏந்தி நிற்பது. கண்மாய் என்கிற சொல் கண்ணாறுகளை உடையது என்று தமிழ் சமூகத்தில் வழங்கப்படுகிற நீர்நிலைகள் குறித்த ஏராளமான சொற்களை மிக அழகாக விளக்குகிறார் அறிஞர் தோப்பா அவர்கள். நண்பர்களே, நிலத்துக்கும் நீருக்குமான உறவினை எடுத்து காட்டுகிறார் தோப்பா. நீரின் சுவை அது பிறக்கும் நிலத்தால் அமையும் என்கிறார் அவர். நிலத்தால் திரிந்து போன நீரின் சுவையை மேம்படுத்த தமிழர்கள் நெல்லியினை ஒரு மருந்தாக பயன்படுத்தினார்கள் என்கிறார். நெல்லி கட்டையினையோ அல்லது நெல்லி மரத்தினுடைய வேரினையோ திரிந்து போன ஒரு நீருக்குள்ளே போடுகிற போது அது சுவையான நீராக மாறுகிறது என்பதை அவர் எடுத்து காட்டுகிறார். நீரின் தூய்மையினை பேணுவதில் தமிழர்கள் காட்டிய அக்கறையை பற்றியும் பேசுகிறார் தோப்பா. நீருக்குள் மனித கழிவு இடுதல் பெரும் பாவமாக கருதப்பட்டது என்பதை அவர் சுட்டிக்காட்டுகிறார். நீருக்குள் ஜலபானம் செய்த பாவத்தில் போக கடவாராகவும் என்று ஆவணங்கள் இதனை குறிக்கின்றன என்கிறார். இயற்கையின் பேராற்றலில் ஆரியர் நெருப்பினை முதன்மைப்படுத்தியது போலவே திராவிடர் நீரினை முதன்மைப்படுத்தினர் என்ற மிக நுட்பமான ஒரு குறிப்பினை அவர் எடுத்துக்காட்டுகிறார். இதை நாம் பல்வேறு இடங்களில் பார்க்கலாம். ஆரியர்கள் நெருப்புக்கு முக்கியத்துவம் தந்தார்கள். திராவிடர்களுடைய வாழ்க்கையிலே எங்கும் நீக்கமர நீர் நிறைந்திருக்கிறது என்கிற இந்த எதிர்முரணையும் பேராசிரியர் தோப்பா மிக நுட்பமாக சுட்டிக்காட்டுகிறார். நண்பர்களே, இப்படி இந்த கட்டுரை முழுவதும் நீர் என்பது எவ்வாறு நம்முடைய தமிழக சடங்குகளிலே பங்கு பெற்றிருக்கிறது, எவ்வாறு நீர் பந்தல்கள் அமைக்கப்பட்டன என்பதையும் அவர் எடுத்துக்காட்டுகிறார். இயற்கை அல்லாத முறையிலே நெருப்பில் சிக்கி இறந்தவர்கள்
நீர் வேட்கையோடு இறப்பது என்பது இயல்பு. எனவே அவ்வாறு இறந்தவர்கள் நினைவாக நீர்ப்பந்தல் அமைப்பது தமிழர்களுடைய வழக்கம் என்பதையும் அவர் எடுத்துக்காட்டுகிறார். இதனுடைய தொடர்ச்சியாக தமிழர் உணவு குறித்து பேசுகிறார் தோப்பா. ஒரு குறிப்பிட்ட மக்கள் சமூகத்தின் அசைவியக்கங்களை உணர அவர்தம் உணவு பழக்க வழக்கங்களை கூர்ந்து நோக்க வேண்டும் என்கிறார் அவர். உணவு பழக்க வழக்கம் என்பது எப்படி அமையும்? ஒரு சமூகம் வாழும் பருவச் சூழ்நிலை, வாழ்நிலத்தின் விளைபொருள், சமூக படிநிலைகள், உற்பத்தி முறை, பொருளாதார நிலை ஆகியவற்றை பொறுத்து அமையும் என்கிறார் பேராசிரியர் தோப்பா. நண்பர்களே, நம்முடைய சமகால நிகழ்கால உணவு பழக்க வழக்கங்களில் உடல் நலம் குறித்த அக்கறையை விட சுவை குறித்த பார்வையே ஆளுமை செலுத்துகிறது என்பதையும் தோப்பா எடுத்து காட்டுகிறார். இது உண்மைதானே? அஜினாமோட்டோ என்கிற பொருள் சுவையூட்டியாக பயன்படுத்தப்படுகிறது. இது உடலுக்கு மிக தீமை விளைவிப்பது என்பதை நாம் அறிவோம். ஆனாலும் நாவினுடைய சுவைக்கு நாம் இதற்கு அடிமைப்பட்டிருக்கிறோம் என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். செயற்கை எசன்ஸ் போன்ற நிறமூட்டிகள் உடலுக்கு தீமை விளைவிப்பவை என்பதையும் நாம் அறிவோம். ஆனாலும் நாம் சுவைக்கு கட்டுப்பட்டிருக்கிறோம் என்கிற ஒரு உண்மையை பேராசிரியர் தோப்பா அவர்கள் எடுத்து காட்டுகிறார்கள். உணவுகளில் இருக்கக்கூடிய வகைமைகளையும் அவர் மிக விரிவாக எடுத்து காட்டுகிறார். சுட்டு உண்ணப்படுவன பனங்கிழங்கு, சோளக்கதிர், சிறு பறவைகளினுடைய இறைச்சிகள் இவையெல்லாம் சுட்டு உண்ணப்படுவன. நீரிலே இட்டு அவிக்கப்படுவன என்ற ஒரு சமையல் முறையை எடுத்து காட்டுகிறார். சக்கரவள்ளி கிழங்கினை நீரிலே இட்டு அவித்தல், ஏழிலை கிழங்குகளை அவித்தல் என்று அவர் எடுத்து காட்டுகிறார். நீராவியில் வேக வைக்கப்படுவன. இதற்கு எடுத்துக்காட்டாக நாம் இடியாப்பம், இட்லி, கொழுக்கட்டை முதலானவற்றை சொல்லலாம். இடித்த மாவோடு சூடான இனிப்பு பாகு சேர்த்து செய்யப்படுவன என்று மற்றொரு வகையை குறிப்பிடுகிறார். பொரிவிளங்காய், பாசிப்பயிற்று மா உருண்டை முதலானவற்றை அவர் எடுத்துக்காட்டாக தருகிறார். இனிப்பு பாகு சேர்த்து எண்ணெயில் பொரித்து எடுக்கக்கூடிய சில பண்டங்களை குறித்தும் அவர் பேசுகிறார். பாசிப்பருப்பு மா, அதிரசம் முதலானவை இதற்கு எடுத்துக்காட்டுகளாக அவர் காட்டுகிறார். மசாலா கூட்டப்படுவன, எண்ணெய் தடவி சுடப்படுவன, திரவ வடிவில் ஆக்கப்படுவன என ஏராளமான உணவு வகைகளை பற்றி சொல்லுகிறார் அறிஞர் தோப்பா அவர்கள். சங்க இலக்கியத்தில் மிளகு, நெய், புளி, கீரை, இறைச்சி, கும்மாயம் பற்றிய உணவு குறிப்புகள் இருப்பதை அவர் எடுத்து காட்டுகிறார். பக்தி இயக்கத்தின் எழுச்சியோடு தமிழர் உணவு வகையில் பெரும் மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது என்கிற குறிப்பையும் அறிஞர் தோப்பா அவர்கள் தருகிறார்கள். லட்டுவம் என்று சொல்லப்படுகிற லட்டு, எள்ளுருண்டை, அப்பம் போன்றவை பெரியாழ்வாரின் பாசுரங்களிலே இடம்பெறக்கூடிய தன்மையையும் அவர் எடுத்து காட்டுகிறார். தமிழர்களின் வாழ்க்கையில் நீக்கமர நிறைந்திருக்கும் இட்லி என்கிற உணவுப் பொருள் எப்போது வந்தது? விஜயநகர ஆட்சிக்கால கல்வெட்டுகளில்தான் முதலில் இட்டலி பற்றிய குறிப்புகள் இருக்கின்றன என்று எடுத்து காட்டுகிறார் அறிஞர் தோப்பா. எளிய மக்கள் நிறைய நீரில் தானியங்களை வேக வைத்து உண்பது கஞ்சி எனப்படுகிறது. கஞ்சியினை நீரடு புற்கை என்கிறார் திருவள்ளுவர். நீர் கூட்டல் அடு கூட்டல் புல் கூட்டல் கை, நீரடு புல் கை என்பதாக நீரடு புற்கை என்று கஞ்சியை திருவள்ளுவர் குறிப்பதையும் அவர் எடுத்து காட்டுகிறார். மழைக்காலத்திற்கென சேமிக்கப்படும் உணவு வகையாக வற்றல் என்பதை அவர் குறிப்பிட்டு காட்டுகிறார். தமிழ்நாட்டில் காய்கறி என்ற சொல்லை நாம் அடிக்கடி பயன்படுத்துகிறோம். இக்காய்கறி என்ற சொல் காய்களையும் மிளகையும் குறிக்கும் என்கிறார். அதாவது காய்கறி என்ற சொல்லிலே கரி என்பது மிளகை குறிக்கிறது. நம்முடைய தமிழர்களுடைய சமையலில் மிளகுதான் காரத்திற்காக மிகுதியும் பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது என்று அவர் சுட்டிக்காட்டுகிறார். அப்படியானால் இப்போது நாம் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய மிளகாய் என்கிற அந்த பொருள் இருக்கிறதே, அது எப்போது வந்தது? அது கிபி 15ஆம் நூற்றாண்டில்தான் சிலி நாட்டிலிருந்து மிளகாய் தமிழ்நாட்டிற்குள்ளே நுழைந்தது என்கிற குறிப்பையும் அவர் தருகிறார். இறைச்சிக்கு அதிக அளவிலே கரி எனப்படும் மிளகை பயன்படுத்தியதால் இறைச்சியை கரி என்று குறிக்கும் வழக்கம் ஏற்பட்டது என்றும் அவர் குறிப்பிடுகிறார். பழந்தமிழர்களினுடைய உணவு வகைகளை கூர்ந்து கவனித்தால்
ஒரு உண்மை புலப்படும் என்று அறிஞர் தோப்பா நம்மிடம் சுட்டிக்காட்டுகிறார். அது என்ன உண்மை? தமிழர் உணவு முறைகளில் வறுத்தும் சுட்டும் அவித்தும் செய்யப்படும் உணவு பண்டங்களே அதிகம். எண்ணெயில் இட்ட பண்டங்கள் அண்மை காலத்திலேதான் அதிகரித்திருக்கின்றன என்கிற உண்மையினை நம் கண்முன்னால் காட்டுகிறார் அறிஞர் தோ பரமசிவன் அவர்கள். தமிழர் வீட்டு சமையலில் எண்ணெயின் பங்கு தற்போது அதிகரித்திருக்கிறது. பொருளாதார சந்தையில் எண்ணெய் வணிகம் முக்கிய இடத்தை பெறுகிறது. வல்லரசு நாடுகளின் கருவிகள் பலதரப்பட்டவை. அவற்றின் பொருளியல் ஆயுதங்களாக காப்பியும் தேநீரும் அவற்றின் துணை பொருளான சர்க்கரையும் இன்று எல்லா வீடுகளிலும் நுழைந்துவிட்டன என்று எடுத்து காட்டுகிறார் தோப்பா. எண்ணெய், சர்க்கரை இவை எவ்வாறு உலக வல்லாதிக்கத்தின் அரசியலோடு பிணைக்கப்பட்டிருக்கின்றன என்ற உண்மையை கோடி காட்டுகிறார் தோப்பா. உணர்வும் உப்பும் என்கிற துணை தலைப்பிலே ஏராளமான செய்திகளை பேசுகிறார் அறிஞர் தோப்பா அவர்கள். மனிதனின் நாகரீக வளர்ச்சியில் நெருப்பை உருவாக்க கற்றது போல் உப்பினை பயன்படுத்த கற்றதும் முக்கியத்துவம் உடையது என்கிறார் அவர். அப்போதுதான் வேதியியல் என்ற விஞ்ஞானம் தொடக்கம் பெற்றது என்று அவர் குறிப்பிடுகிறார். உப்பு என்ற தமிழ் சொல்லுக்கு சுவை என்பதே பொருள். இனிப்பு, கசப்பு, துவர்ப்பு, புளிப்பு என்று சுவைகளெல்லாம் உப்பு என்ற சொல்லை அடியாக கொண்டே பிறந்தவை என்கிறார் அவர். சம்பளம் என்ற ஒரு சொல் இருக்கிறது. இந்த சம்பளம் என்ற சொல் எவ்வாறு உப்போடு தொடர்பு பட்டிருக்கிறது என்பதையும் அவர் எடுத்துக்காட்டுகிறார். செய்த வேலைக்கு மாற்றாக நெல்லும், அதாவது சம்பாவும், உப்பும், அதாவது அளத்திலே விளைவது கொடுத்த வழக்கத்தால் தான் சம்பு கூட்டல் அளம், சம்பளம் என்ற சொல் பிறந்தது என்று குறிப்பிடுகிறார் அறிஞர் தோப்பா. ஆங்கிலத்திலும் கூட சேலரி என்கிற சொல் சால்ட் என்பதன் அடியாக பிறந்தது என்பார் அவர். தமிழ்நாட்டின் பெரும்பாலான சாதியார்களிடத்தில் புது மணமகள் தன் கணவன் வீட்டிற்குள்ளே நுழையும் போது ஒரு சிறு ஓலை கூடையில் உப்பை எடுத்துக்கொண்டு நுழைகிறாள் என்கிற ஒரு சமூக வழக்காரையும் அறிஞர் தோப்பா எடுத்து காட்டுகிறார். மதுரை மாவட்டத்தினுடைய கள்ளர்களில் ஒரு பிரிவினர் திருமணத்தை உறுதி செய்யும் போது மணமகன் வீட்டிலிருந்து அரிசியும் உப்பும் கொண்டு செல்கிறார்கள் என்கிற குறிப்பையும் அவர் எடுத்து காட்டுகிறார். ஒருவர் இறந்த 8வது அல்லது 10வது நாளில் இறந்தாருக்கு படையல் செய்வது என்பது நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு வழமைதான். இந்த இறந்தவருக்கு படையல் போடுவது, படைப்பது என்பது 8வது நாளிலோ அல்லது 10வது நாளிலோ நிகழும். இந்த இறந்தவருக்கு படைக்கப்படுகிற பொருட்களில், உணவுகளில் உப்பில்லாமல் செய்யக்கூடிய வழக்கம் இன்னும் பல சாதியாரிடம் உண்டு என்று அவர் எடுத்து காட்டுகிறார். உப்பு என்பது உறவின் தொடர்ச்சிக்கு ஒரு குறியீடு. இறந்தாரோடு உள்ள தொடர்பை அறுத்து கொள்ளவே இவ்வாறு உப்பில்லாமல் பண்டத்தை படைத்து படையல் செய்கிறார்கள் என்பதாக அறிஞர் தோப்பா எடுத்து காட்டுகிறார். உப்பு என்பது நன்றி உணர்ச்சியின் தோற்றுவாயாகவும் கருதப்படுகிறது. தின்ற உப்புக்கு துரோகம் செய்வது என்பது நன்றி மறந்ததனை காட்டக்கூடிய ஒரு வழக்கு மொழி. பாரதி தன்னுடைய பாஞ்சாலி சபதத்தில் இந்த நம்பிக்கையை பதிவு செய்கிறான். நன்றி கெட்ட விதுரா, சிறிதும் நாணமற்ற விதுரா, தின்ற உப்பினுக்கே நாசம் தேடுகின்ற விதுரா என்று விதுரனை குறித்து துரியோதனன் பேசுவதாக ஒரு குறிப்பு வருகிறது. எனவே தின்ற உப்பினுக்கு நாசம் தேடும் விதுரா, இவ்வாறு உப்பு என்பது ஒரு நன்றி உணர்ச்சியோடு பிணைக்கப்பட்டிருக்கக்கூடிய தமிழியல் பண்பாட்டு வெளியையும் அறிஞர் தோ பரமசிவன் அவர்கள் எடுத்து காட்டுகிறார்கள். நண்பர்களே, சங்க இலக்கியம் குறிப்பிடக்கூடிய உமணர் என்ற வணிகர்களிலிருந்து பல்வேறு செய்திகளை எடுத்து காட்டுகிறார் தோப்பா. போக்குவரத்து வசதிகள் பெருகாத காலத்தில் உப்பின் விலை அதிகமாக இருந்திருக்கிறது. நெல்லின் நேரே வெண்கல் உப்பு என்று சங்ககால பெண்ணொருத்தி விலை கூறி உப்பு விற்றிருக்கிறாள். சோழர் காலத்தில் உப்பு இன்றைய விலையோடு ஒப்பிடுகையில் 5 மடங்கு அதிகமாக இருந்திருக்கிறது. உப்பு உற்பத்தி, வணிகம் ஆகியவற்றுக்கு தரப்பட்ட தளர்வு அதன் விலையை வீழ்ச்சியடைய வைத்திருக்கலாம். உப்பை கூடவா திருடுவாங்கன்னு வக்கிறதில்ல கடைக்கு உள்ள என்று ஒரு சமகால பாடலில் ஒரு கவிஞர் குறிப்பிட்டிருப்பார்.
அதாவது நம்முடைய சமகாலத்தில் சற்று முன்பு கூட மளிகை கடைகளில் உப்பினை இரவு கடையினை சாத்தும் போது உள்ளே எடுத்து வைக்கக்கூடிய வழக்கம் இல்லை. கடைக்கு வெளியேயே ஒரு சாக்கு மூட்டையில் ஒரு கனமான பொருளை மேலே வைத்து உப்பு மூட்டையை வெளியே வைத்து விடுவார்கள். ஏனென்றால் உப்பை திருட மாட்டார்கள். உப்பை கூடவா திருடுவார்கள் என்று வைப்பதில்லை கடைக்கு உள்ளே. ஆனால் இன்று விற்கும் விலையில் வெளியில் வைத்தால் வைத்த இடம்தான் மிச்சம் இருக்கும். உப்பை திருடமாட்டார்கள் என்ற பண்பாட்டு அசைவு இன்றைக்கு முற்றிலுமாக தலைகீழாக மாறிப்போயிருக்கிறது என்பதையும் அந்த பாடல் நையாண்டியாக பதிவு செய்கிறது. உப்பை கூடவா திருடுவாங்கன்னு வைக்கிறதில்ல கடைக்கு உள்ள, இப்போ விற்கிற விலையில வெளியில வச்ச இடம்தான் மிச்சம் இருக்கும் என்பதாக ஒரு பாடல் அமைவதை நான் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். நண்பர்களே, உப்புக்கு வரி போட்ட பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து காந்தியார் நடத்திய தண்டி யாத்திரையை குறித்தும் அறிஞர் தோப்பா எடுத்துக்காட்டுகிறார். தண்டி யாத்திரை நடந்த குஜராத்தில் கார்கில் கம்பெனிக்கு அரசு உப்பு தயாரிக்க அனுமதி வழங்கியது. குஜராத் மக்கள் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் தலைமையில் அந்த அனுமதியை எதிர்த்து கிளர்ச்சி செய்ததும் இறுதியில் கார்கில் நிறுவனம் பின்வாங்கியதும் இந்திய வரலாற்றின் வெப்பம் மிகுந்த பக்கங்களாகும் என்று அறிஞர் தோப்பா சுட்டிக்காட்டுகிறார். இதே கட்டுரையினுடைய இன்னொரு துணை தலைப்பாக அமைவது உணவும் நம்பிக்கையும் என்பது. நேரம், கிழமை, பருவகாலம், சடங்குகள், பயணம், விழாக்கள் இவற்றை சார்ந்து உணவு சார்ந்த நம்பிக்கைகள் அமைகின்றன என்கிறார் தோப்பா. உணவு வகைகளிலே விலக்கப்பட்டவை, விதிக்கப்பட்டவை என்ற பெரும் பகுப்பிலும் இவற்றை அடக்கலாம் என்கிறார். தமிழ் சமூகத்தை பொறுத்தவரை புலால் உண்ணும் சாதியாரும் சில நாட்களில் புலால் உணவை விலக்குவது என்பதையும் அவர் எடுத்துக்காட்டுகிறார். உதாரணமாக வெள்ளி, செவ்வாய், புரட்டாசி, அமாவாசை, பௌர்ணமி என்ற இந்த நாட்களிலே அசைவம் என்று சொல்லப்படக்கூடிய புலால் உணவை உண்ணக்கூடியவர்கள் கூட தவிர்க்கக்கூடிய நிலையை எடுத்துக்காட்டுகிறார். தமிழ் கிறிஸ்தவர்களும் லென்ட் எனப்படும் நோன்பு காலத்தில் புலால் உணவை அறவே விலக்குவது சில இடங்களில் வழக்கமாக உள்ளது என்கிறார் அவர். இயேசுநாதர் சிறைப்பட்டது முதல் உயிர்த்தெழுந்தது வரையிலான 40 நாட்களை புலால் விலக்கும் நாட்களாக கிறித்தவர்கள் கருதி வருகிறார்கள் என்கிற தமிழ்நாட்டினுடைய பண்பாட்டு வெளியையும் அவர் சுட்டிக்காட்டுகிறார். இறப்பு நடந்த வீடுகளில் அன்றும் மறுநாளும் உணவிலே அகத்திக்கீரையை சேர்ப்பார்கள் என்கிற குறிப்பையும் அவர் தருகிறார். விழா காலங்களில் அவிக்கப்படும் பயிர் வகைகள் தொன்மையான பயிர் வகைகளில் ஒன்றான சுரையின் காயினை புலால் போன்றது என கருதி தமிழ்நாட்டு பிராமணர்கள் முற்றிலுமாக விலக்கிவிடுகின்றனர் என்கிறார். ஏராளமான காய்கறிகளை பயன்படுத்தக்கூடிய தமிழ்நாட்டு பிராமணர்கள் இந்த சுரைக்காய் என்பதை பயன்படுத்துவதில்லை. ஏனென்றால் அது புலாலை போன்றது, அது இறைச்சியை போன்றது என்ற ஒரு நம்பிக்கை தமிழ்நாட்டு பிராமணர்களுக்கு மத்தியிலே இருப்பதை அவர் எடுத்துக்காட்டுகிறார். பயணங்கள் மேற்கொள்ளும் போது எடுத்துச் செல்லக்கூடிய உணவினை நாம் கட்டுச்சோறு என்று சொல்லுவோம். இந்த கட்டுச்சோற்றின் மீது அடுப்பு கறி வைத்து அனுப்புவது என்பது ஒரு பண்பாட்டு வழமையாக இருக்கிறது. முன்பெல்லாம் சைவ உணவுக்கும் கூட இந்த அடுப்பு கறியினை வைத்து அனுப்பக்கூடிய வழக்கம் இருந்தது என்று எடுத்துக்காட்டுகிறார். அது புளிச்சோறு ஆனாலும் சரி, அல்லது எலுமிச்சை சோறு ஆனாலும் சரி, அல்லது தயிர் சோறு ஆனாலும் சரி, என்ன விதமான உணவாக இருந்தாலும் அதிலே இந்த கரித்துண்டை வைத்து அனுப்புவது. ஏனென்றால் எடுத்து செல்லப்படக்கூடிய உணவினை பிசாசுகள் அல்லது கெட்ட ஆவிகள் வந்து கைப்பற்றி கொள்ளும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் அந்த அடுப்பு கறி வைக்கப்படும் வழக்கம் இருந்ததை தோப்பா எடுத்துக்காட்டுகிறார். முன்பு சைவ உணவுக்கும் வைத்திருக்கிறார்கள், இப்போது அசைவ உணவுக்கு மட்டும் வைக்கிறார்கள். இந்த பிசாசு குறித்த நம்பிக்கைகளில் பிசாசுகள் வெஜிடேரியன்களாகவும் இருந்தவை இப்போது ஸ்ட்ரிக்ட்லி நான் வெஜிடேரியன்களாக மாறிவிட்டதை வெகு மக்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் என்பதையும் இந்த இடத்திலே நாம் இணைத்து சிந்தித்து பார்க்கலாம். நண்பர்களே, விருந்தாளிகளுக்கு பரிமாறும்போது முதலில் உப்பினை வைப்பார்கள் என்ற குறிப்பினை பேராசிரியர் சுட்டிக்காட்டுகிறார். 1-2 சாதிகளில் சோற்றினை முதலாவதாக வைப்பார்கள் என்கிறார். எண்ணெய் என்கிற துணை தலைப்பில் பழந்தமிழர் பயன்படுத்திய எண்ணெய் வித்துக்கள் என
ஒரு பட்டியலை தருகிறார் பேராசிரியர். எள், வேம்பு, புன்னை, இலுப்பை ஆகியவைதான் பெரும்பாலும் தமிழர்கள் பயன்படுத்திய எண்ணெய் வித்துக்கள். பின்னர் தேங்காயும் 15ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு நிலக்கடலையும் எண்ணெய் வித்தாக தமிழகத்திற்குள்ளே வந்து சேர்ந்தன என்கிற குறிப்பை அவர் தருகிறார். பாலிலே இருந்து பெறப்படும் நெய்யிலிருந்து இந்த தாவர வித்துக்களின் நெய்யை வேறுபடுத்த எள் கூட்டல் நெய் என முதலிலே வழங்கினார்கள். எள் கூட்டல் நெய் எண்ணெய், எண்ணெய் என்பதாக வழங்கியது. சோறு விற்றல் என்கிற துணை தலைப்பில் சில செய்திகளை குறிப்பிடுகிறார். தமிழ் பண்பாட்டில் சோறும் நீரும் விற்பனைக்கு உரியவை அல்ல என்ற கருத்து இலக்கியங்களிலே வருகின்றது என்கிறார். சோறும் நீரும் விற்பனைக்கு உரியன அல்ல என்ற தமிழர்களுடைய பண்பாடு இன்றைக்கு எவ்வாறு சிதைந்து சோறும் நீரும் முழுவதுமாக வணிகமாக மாறியிருக்கக்கூடிய அவலத்தையும் இந்த கட்டுரையை படிக்கும்போது நாம் சிந்தித்து பார்க்க முடிகிறது. நண்பர்களே, தங்கள் இடத்திற்கு வரும் யாரும் பசியோடு உறங்கக்கூடாது என தமிழர்கள் கருதி இருக்கிறார்கள். எனவே யாத்ரீகர்களுக்கு, பயணிகளுக்கு சத்திரங்களை கட்டி அவர்கள் இலவசமாக உணவு அருந்தவும் ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். சிறுகுடி கிழான் பண்ணன் வரியார்க்கு சோறளித்த செய்தி சங்க இலக்கியங்களிலே பதிவாகியுள்ளது என்பதையும் அவர் எடுத்து காட்டுகிறார். அன்னசத்திரத்தினுடைய தோற்றுவாய் சங்க காலத்திலேயே தொடங்கிவிட்டதை நாம் பார்க்கிறோம். விஜயநகர மன்னர்களின் வருகைக்கு பிறகு சத்திரங்களில் சோறு விற்கப்பட்ட குறிப்புகள் இருப்பதையும் அறிஞர் தோப்பா எடுத்து காட்டுகிறார். கோயில்களிலும் மடங்களிலும் சட்டிச்சோறு வழங்கும் வழக்கம் இருந்ததையும் அவர் எடுத்து காட்டுகிறார். பிராமணரும் பிராமணரை அடுத்த மேல் சாதியினரும் தங்கள் சாதிக்குரிய உணவகங்களை பிற்காலத்திலே நடத்தினர். நாட்டு விடுதலைக்கு பிறகே அனைவருக்குமான உணவகங்கள் என்பது வழக்கத்திலே வந்தது. இந்திய தேசிய விடுதலைக்கு பிறகும் கூட பிராமணர்கள் மட்டுமே உண்ணும் உணவகம், அவர்களுக்கான தனி இடம் என இருந்ததை நாம் அறிவோம். தந்தை பெரியார் அவர்கள் இந்த ஏற்பாட்டினை எதிர்த்து மறியல் செய்தார்கள். ஏராளமான இடங்களிலே அவரது திராவிட இயக்கம் மறியல் செய்தது. அதற்கு பிறகுதான் இந்த வழக்கம், அதாவது தனியான ஒரு சாதியினருக்கான, குறிப்பாக உயர்த்தப்பட்ட சாதியினருக்கான தனி உணவிடம் அல்லது தனி உணவகம் என்கிற வழக்கம் ஒழிந்தது என்பதையும் நாம் இங்கே இணைத்து சிந்தித்து பார்க்கலாம். நண்பர்களே, தமிழ்நாடு முழுவதும் ஐயங்கார் பேக்கரி, ஐயங்கார் கேக் ஷாப் என்று பல இன்றைக்கு இருக்கின்றன. நான் என்னுடைய தமிழகம் முழுவதுமான பயணங்களில் அவ்வாறான இடங்களிலே நிறுத்தி உணவருந்துகிற போதோ அல்லது சிற்றுண்டி அருந்துகிற போதோ அந்த உணவகத்தினுடைய அல்லது அந்த பேக்கரியினுடைய பொறுப்பாளரிடம் அல்லது உரிமையாளரிடம் கேட்பேன், ஓனர் யாருங்க என்று கேட்பேன். விசாரித்தால் உரிமையாளர் இடைநிலை சாதியை சார்ந்தவராக இருப்பார். நிச்சயமாக ஐயங்கார் அல்லது ஐயர் என்கிற சமூக வகுப்பை சார்ந்தவர்களாக அவர்கள் இருக்க மாட்டார்கள். எனவே இன்றைக்கு வரலாறு திரும்புகிறதோ என்ற ஐயத்தை இந்த நிகழ்வுகள் நமக்கு எடுத்து காட்டுகின்றன. நண்பர்களே, எனக்கு சில நேரங்களில் இப்படி தோன்றுவது உண்டு. இந்த ஐயங்கார் கேக் ஷாப், ஐயங்கார் பேக்கரி என்பதை போன்ற இந்த நடைமுறைக்கு எதிரிடையாக பறையர் பேக்கரி, பள்ளர் பேக்கரி, சக்கிலியர் பேக்கரி என்று சும்மா வம்புக்காகவாவது தொடங்கப்பட வேண்டும் என்று எனக்கு தோன்றுவது உண்டு. தமிழகத்தின் தென் பகுதியில் சில சாதியார் நடத்தும் உணவகங்களில் உண்போர் தாங்களே எச்சில் இலையை எடுக்க வேண்டும். பொதுவாக உணவகங்களில் உணவகத்தினுடைய பணியாளர்கள் எடுப்பார்கள். ஆனால் தமிழகத்தினுடைய தென் பகுதிகளில் சில குறிப்பிட்ட சாதியினர் நடத்தக்கூடிய உணவகங்களில் உணவு அருந்திய பிறகு இலையினை எடுக்க வேண்டும் என்கிற அறிவிப்பும் அங்கே இருப்பதை நாம் பார்க்கலாம். உணவை விற்றாலும் எச்சில் இலையை எடுக்க மாட்டோம் என்கிற சாதிய மேட்டிமையை அவர்கள் கைவிடுவதில்லை. அவர்கள் தமிழகத்தில் பிற பகுதிகளில் நடத்தும் உணவகங்களிலும் கூட இதே நிலைதான். இந்த கட்டுரையினுடைய மற்றொரு துணை தலைப்பு பிச்சை என்பது. இந்த பிச்சை என்பது சமண சமய துறவிகளிடம் இருந்து தமிழகத்தினுடைய மற்ற பிரிவுகளிடம் பரவியது என்கிறார் தோப்பா. திருவள்ளுவர் பிச்சை என்பதை இரத்தல் என்கிறார். பௌத்த மத துறவிகளும் பிச்சை ஏற்று வாழ்ந்தனர். கௌதம புத்தரும்
பிச்சை ஏற்று உண்டிருக்கிறார். பவதி பிக்ஷாந்தேகி என கௌதம புத்தர் குரல் எழுப்புவார். பிச்சையாக இடப்பட்டதை எந்தவிதமான வெறுப்பும் விருப்பும் இல்லாமல் உண்ண வேண்டும் என்கிற நியதியை கௌதம புத்தர் தன்னுடைய சீடர்களுக்கு அறிவுறுத்தியிருந்தார். நாம் அறிவோம், கௌதம புத்தர் பிச்சை எடுத்தபோது அவர் பிச்சை பாத்திரத்திலே விழுந்த கெட்டுப்போன பன்றி மாமிசத்தை தான் வகுத்த நியதிப்படி புறந்தல்லாமல் உண்ட பிறகே கௌதம புத்தர் மரணமடைந்தார், பரிநிர்வாணமடைந்தார் என்பதையும் நாம் இங்கே நினைத்து பார்க்கலாம். நண்பர்களே, பிச்சை எடுப்பவர்கள் சொந்த ஊரில் பிச்சை எடுப்பதில்லை. அருகாமையில் இருக்கக்கூடிய கிராமங்கள், நகரங்களுக்கு அவர்கள் சென்று அங்கேதான் பிச்சை எடுக்கிறார்கள். வேறு தேசம், வேறு புலம் என்று பிச்சையை நோக்கி செல்கிறார்கள். அதனாலேயே பரதேசி எனும் சொல் பிச்சைக்காரர்களை குறித்தது என்பதையும் அவர் எடுத்துக்காட்டுகிறார். பழங்குடி மக்கள் மத்தியில் பிச்சை எடுக்கும் வழக்கம் இல்லை என்கிற குறிப்பை ஆழமாக எடுத்துக்காட்டுகிறார் அறிஞர் தோப்பா அவர்கள். அவர் குறிப்பிடுகிறார், சமத்துவமற்ற நாகரீகமடைந்த சமூகங்களில் மட்டுமே பிச்சை எடுக்கும் வழக்கம் தோன்றியிருக்கிறது என்று கிண்டல் அடிக்கிறார், பகடி செய்கிறார் அறிஞர் தோப்பா. நாகரீக சமூகத்தில்தான் பிச்சை என்பது இருக்கிறது. நாம் நாகரீகமற்றவர்கள், பழங்குடிகள், இன்னும் நாகரீக நிலையை எய்தாதவர்கள் என்று இகழக்கூடிய பழங்குடி மக்கள் மத்தியிலேதான் பிச்சைக்காரர்கள் என்கிற பிரிவு இல்லை, பிச்சை என்கிற சொல்லும் இல்லை என்கிற இந்த முரணினை எடுத்துக்காட்டுகிறார் அறிஞர் தோப்பா அவர்கள். தேங்காய் தமிழகத்தின் வாழ்க்கையில் பெற்ற இடம், உரலும் நம்பிக்கையும், சிறு தெய்வங்களின் உணவு என்று பல்வேறு செய்திகளை அவர் எடுத்துக்காட்டுகிறார். சிறு தெய்வம் பெருந்தெய்வம் என்கிற பாகுபாடு குறித்தும் அவர் பேசுகிறார். சிறு தெய்வம் என்பது என்ன? சிறு தெய்வத்தினுடைய ஒரு வரையறையை அறிஞர் தோப்பா குறிப்பிடுகிறார். இந்த சிறு தெய்வங்களை பிராமணர்கள் பூசிப்பதில்லை, இந்த சிறு தெய்வங்கள் இரத்த பலி பெறும் என்பதை எடுத்துக்காட்டுகிறார். இவ்வாறு இந்த சிறு தெய்வங்களை குறித்தும் அறிஞர் தோப்பா பேசுகிறார். நண்பர்களே, இந்த நூலினுடைய மற்றொரு கட்டுரை வீடும் வாழ்வும் என்பது. மாட மாளிகைகள், கூட கோபுரங்கள் என தமிழ் வரலாற்றிலே குறிக்கப்பட்டாலும் கூட தமிழர்களினுடைய வாழ்விடங்களாக பெரிதும் இருந்தவை கூரையும் செங்கல் வீடுகளும் தான். இந்த வீடுகளை பற்றி நாம் சொல்லக்கூடிய ஒரே குறைபாடு அவை கழிவறை வசதி இல்லாதவை என்பதுதான் என்கிறார். கழிவறை என்கிற கோட்பாடும் இடவசதியும் வெப்பமண்டல பகுதியான தமிழகத்தில் இல்லை. எனவே மலம் அள்ளும் சாதியாரும் தமிழகத்தில் தோன்றவில்லை என்கிற குறிப்பை அறிஞர் தோப்பா எடுத்துக்காட்டுகிறார். கிணறு தோண்டிக்கொள்ள, சுட்ட செங்கலால் வீடு கட்டிக்கொள்ள, மாடி எடுத்துக்கொள்ள அரசர்களினுடைய அனுமதி பெற வேண்டும் என்கிற நிலையும் இருந்ததை அவர் குறிப்பிடுகிறார். இதனுடைய தொடர்ச்சியாக தமிழர் உடை குறித்த பல்வேறு செய்திகளை அறிஞர் தோப்பா எடுத்துக்காட்டுகிறார். ஆங்கிலேயரும் நவாபு படையினர் எனப்படும் வடநாட்டு முஸ்லிம்களும் வந்த பிறகுதான் உடம்பின் மேற்பகுதியில் தைத்த சட்டை அணியும் வழக்கம் புகுந்தது என்கிறார். கிறிஸ்துவினுடைய சமகாலத்தில் இங்கு வந்த ரோமானியர்கள், அதாவது யவனர்கள், மேற்சட்டை அணிந்திருக்கிறார்கள். அதை தமிழர்கள் மெய்ப்பை என்று குறித்திருக்கிறார்கள். காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடா என்பது தமிழகத்திலே வழங்கப்பட்ட ஒரு புகழ்பெற்ற சொற்றொடர். உடம்பை பையாக சொல்லும் மரபில் உடம்பை போர்த்தும் சட்டையையே மெய்ப்பை என்ற சொல்லால் குறித்திருப்பதை நாம் இங்கே ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். போரில் அடிமைப்படுத்தப்பட்ட கொண்டி மகளிர் நெசவு தொழிலில் ஈடுபடுத்தப்பட்ட குறிப்புகள் நமக்கு கிடைக்கின்றன. துணிகளை துணித்து தைக்கும் தொழிலாளிகளை பற்றிய பேச்சோ வருணனையோ கிபி 18ஆம் நூற்றாண்டின் இறுதி வரை தமிழ் இலக்கியத்தில் காணப்படவில்லை என்கிறார் தோப்பா. சிலப்பதிகாரத்திற்கு முந்தைய தமிழ் இலக்கியங்களில் பெண்கள் மார்பு கச்சை அணிந்ததற்கான சான்றுகள் எவையும் இல்லை என்கிறார். சங்க காலத்தைச் சேர்ந்ததாக கருதப்படக்கூடிய தங்க மோதிரம் ஒன்று சில ஆண்டுகளுக்கு முன்பு கரூர் நகரத்திலே கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த மோதிரத்தில் ஒரு சிறிய சிற்ப வேலைப்பாடு இருந்தது. அதில் ஒரு இளைஞனும் ஒரு இளம்பெண்ணும் வடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த இளைஞனும் இளம்பெண்ணும் காதலுற்று நெருங்கி இருப்பதைப் போல காட்டப்படக்கூடிய அந்த சித்திரத்தில் நிறைய அணிகலன்களை அவர்கள் அணிந்திருக்கிறார்கள். இடுப்பில் அரையாடை மட்டுமே காணப்படுகிறது.
பெண்ணின் மார்பில் கச்சையோ ஆணின் மார்பில் துண்டு போன்ற ஆடையோ காணப்படவில்லை என்கிற குறிப்பையும் அறிஞர் தோப்பா நமக்கு எடுத்து காட்டுகிறார். கிபி 9ஆம் நூற்றாண்டு அளவிலேயே பெண் சிற்பங்களில் மார்பு கச்சை அணியக்கூடிய வழக்கம் தொடங்கியுள்ளது என்கிற மிக நுட்பமான குறிப்பையும் அவர் நமக்கு தருகிறார். புடவை என்னும் ஆடை வந்த வரலாறு, சாதிய அமைப்பில் தோளில் துண்டு அணியும் வழக்கம் வந்தது என்கிற பல்வேறு குறிப்புகளையும் அவர் தருகிறார். ஒரு ஊரில் இருக்கக்கூடிய ஆண்களில் இளைஞர்கள் பெரியவர்களுக்கு முன்னால் தோளிலே துண்டு அணிய அனுமதி இல்லை. ஒரு ஆண் எப்போது தோளிலே துண்டு அணிய அனுமதி பெறுகிறான் என்றால் அவனுக்கு திருமணம் ஆகக்கூடிய நாளிலே தான் அந்த அனுமதியை பெறுகிறான். திருமண நாள் அன்றுதான் ஒரு இளைஞன் பெரியவர்கள் முன்பு தோளில் துண்டு அணிய அனுமதிக்கப்படுகிறான் என்கிற குறிப்பையும் அறிஞர் தோப்பா நமக்கு தருகிறார். பருத்தி பெண்டும் பள்ளர் நெசவும் பாய் நெசவும் என்கிற தலைப்பிலும் சில குறிப்புகளை தருகிறார். உறவு பெயர்கள் அப்பா, பெரியப்பா, சிற்றப்பா, தந்தை, அத்திம்பேர், அம்மான் முதலான சொற்கள் எல்லாம் எவ்வாறு உருவாகி உறவுகளை பிணைக்கின்றன என்கிற குறிப்பையும் அவர் தருகிறார். அதேபோல் அந்த பெயர்களை பற்றி பேசக்கூடிய இடத்திலே மக்கட்பெயர் என்கிற தலைப்பில் ஏராளமான செய்திகளை தருகிறார் அறிஞர் தோப்பா அவர்கள். பெயரில் என்ன இருக்கிறது என்று நாம் பொதுவாக கேட்போம். மனிதன் என்பது புனைப்பெயர் என்று சுகுமாரனுடைய ஒரு கவிதை தொகுப்பு இருக்கிறது. பெயரில்தான் எல்லாம் இருக்கிறது. சாதி, மத, இன, வட்டார அடையாளங்களை நம்முடைய பெயர்கள் சுமந்து கொண்டிருக்கின்றன. தமிழிலே பெயர் வைக்கும்போது இந்து என்று கண்டுகொள்ளுகிறார்கள். இந்த அமைப்பிலே கல் எறிந்தவர் தந்தை பெரியார் அவர்கள். தந்தை பெரியார் அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளக்கூடிய இடங்களில் பெரியாருடைய கையிலே குழந்தைகளை கொடுத்து அவர்களுக்கு பெயர்களை வைத்து தர சொல்லி வேண்டுவார்களாம். குழந்தைக்கு பெயர் வைக்க தந்தை பெரியார் கட்டணம் விதிப்பார். ஒரு குழந்தைக்கு பெயர் வைக்க 2 ரூபாய். குழந்தையை கையிலே வாங்கிய தந்தை பெரியார் அந்த குழந்தை ஆணா பெண்ணா என்று தெரிந்து கொண்டு இப்படி பெயர் வைப்பார். ஒரு குழந்தைக்கு பெயர் வைத்தார் வாணியம்பாடி, இன்னொரு குழந்தைக்கு பெயர் வைத்தார் ஆம்பூர். இவ்வாறு பெயரினை வைத்து குழந்தையை கொடுத்து விட்டார். வாங்கிய பெற்றோர் திகைத்து போனார்கள். வாணியம்பாடி என்பது தங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு ஊர், ஆம்பூர் என்பது தங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு ஊர். வாணியம்பாடி, ஆம்பூர் என்கிற இந்த ஊரினுடைய பெயர்களை குழந்தைக்கு வைக்கிறாரே என்று அவர்கள் நொந்து போய் தலைவரை ஏறிட்டு பார்த்தார்கள். அவருடைய தந்தை பெரியாருடைய தொண்டர்கள் என்ன ஐயா இது என்று கேட்டபோது தந்தை பெரியார் சிரித்து கொண்டே சொன்னாராம், ஏன் பழனி, சிதம்பரம், அண்ணாமலை என்று பேர் வைக்கிறீங்கள்ல, வாணியம்பாடி நல்ல ஊர், ஆம்பூர் ரொம்ப நல்ல ஊர் என்று அவர் பகடி செய்ததாக ஒரு குறிப்பு உண்டு. நண்பர்களே, ரஷ்யா, வியட்நாம் என்ற பெயர்களை எல்லாம் தந்தை பெரியார் வைத்திருக்கிறார். இப்போது இந்திய பாராளுமன்றத்தில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய நம் தமிழகத்து சகோதரி ஒருவருக்கு வியட்நாம் என்று பெயர். பாராளுமன்றத்தில் இந்த பெயரை கேட்ட பலரும் விசாரிப்பார்களாம். மேற்கு வங்காளத்திலிருந்து வந்த இடதுசாரி எம்பிக்கள் இந்த பெயரை வாஞ்சையோடு கொண்டாடுவார்கள் என்று எழுதியிருக்கிறார் வியட்நாம் என்கிற அந்த சகோதரி. என் குடும்பத்தில் குழந்தைகளுக்கு இஸ்லாமிய பெயர் ஒன்றை கண்டிப்பாக இட்டிருக்கிறோம். பௌத்த இஸ்லாம் இணைவு, கிறித்தவ இஸ்லாம் இணைவு என்பதாக என்னுடைய 3 பெண் குழந்தைகளுக்கும் பெயரினை இட்டிருக்கிறேன். ஆதிரை நஸ்ரீன், ஆதிலா ஐரின், ஆரிஃபா ஜெசி என்பது என் குழந்தைகளுடைய பெயர்கள். ஏன் இந்து பெயர்களை வைக்கவில்லை என்று நண்பர்கள் பலர் என்னை கேட்டிருக்கிறார்கள். நான் இப்படி சொல்லுவேன், இந்து என்றாலே வருணாசிரம தர்மத்தை ஏற்றவர் என்று பொருள். எனவே நான் இந்து பெயரை வைக்க சம்மதிக்கவில்லை என்று சொல்லுவேன். சரி, ஏன் தமிழ் பெயரை வைக்கவில்லை? ஒரு தமிழாசிரியன் ஏன் தமிழ் பெயரை வைத்திருக்கலாமே என்று கேட்கிற போது நான் இப்படி சொல்லுவேன், தமிழ் பெயர் என்றாலே இந்து என்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. நானும் என் வாழ்க்கை இணையரும் பேசிக்கொண்டோம், ஆண் குழந்தை பிறந்தால் அம்பேத்கர் என்று பெயர் வைக்க வேண்டும் என்று. 3ம் பெண் குழந்தைகள் என்பதால் வைக்க முடியவில்லை. இப்போது சிந்தித்து பார்க்கும்போது தோன்றுகிறது, பெண் குழந்தையாக இருந்தால் என்ன, அம்பேத்கரியா என்று கூட வைத்திருக்கலாம். அதனால் என்ன, இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்குமானால் வைப்போமே. நண்பர்களே, மேல்நிலை சாதியார், அடிநிலை சாதியார்களின் பெயர்களை பகுத்தாராய்ந்து விளக்கியிருக்கிறார் அறிஞர் தோப்பா. அதை போலவே
தமிழ் சமூகத்தில் தாய்மாமன் என்ற உறவு முறையினுடைய முக்கியத்துவத்தை குறித்தும் அவர் விளக்குகிறார். இந்த தாய்மாமன் என்பது தாய் வழி சமூகத்தினுடைய எச்சம் என்பதை அவர் எடுத்து காட்டுகிறார். தாலியும் மஞ்சளும் தமிழ் சமூகத்தினுடைய மன உறவில் புனிதப்படுத்தப்பட்ட தாலி கிபி 10ஆம் நூற்றாண்டு வரை வழக்கில் இல்லை என்கிற அதிர்ச்சியான தகவலை நமக்கு தருகிறார் அறிஞர் தோப்பா அவர்கள். மஞ்சள் பூசுதல் மங்களகரம் என்பதை தாண்டி ஆரோக்கியம் என்ற நிலையிலும் பயன்படுத்தப்பட்டு வந்தது என்கிறார். பூசு மஞ்சளில் புகழ்பெற்ற விரலி மஞ்சள் குறித்து நாம் அறிவோம். விரல் என்றால் முகபாவனை, விரலி என்ற சொல்லுக்கு முகபாவனைகளை மாற்றி நடிக்கிற நடனமாடக்கூடிய பெண் என்று பொருள். அந்த காலத்தில் கூத்தாடிய பெண்கள் முகத்தை துணிப்பாக தெரிய, தெளிவாக தெரிய அரைத்து பூசியதே விரலி மஞ்சள் என்பது. விரலியர் மட்டுமே பூசிய மஞ்சளை பிற்காலத்தில் குடும்ப பெண்களும் பூசத் தொடங்கிவிட்டனர். அறிஞர் தோப்பா இப்படி எடுத்து காட்டுகிறார். விரலியரை மதியாத நம் சமூகம் விரலி மஞ்சளை மட்டும் கொண்டாடத் தொடங்கியது, இன்றும் கொண்டாடி வருகிறது என்று வருந்துகிறார் அறிஞர் தோப்பா. தைப்பூசம் என்ற தலைப்பில் விழாக்களை குறித்து ஒரு கட்டுரை இருக்கிறது இந்த நூலிலே. பொங்கலன்று வைக்கப்படும் காய்கறி கூட்டு பார்ப்பனர்களால் விலக்கப்பட்ட உணவு என்கிற மிக முக்கியமான குறிப்பை அவர் தருகிறார். அதை போலவே தீபாவளி, விநாயகர் வழிபாடு என ஏராளமான செய்திகளை இந்த கட்டுரையிலே தருகிறார் அவர். ஆணை முகமுடைய இக்கடவுள் விநாயக கடவுள் கிபி 6ஆம் நூற்றாண்டிலே தான் தமிழ்நாட்டுக்கு வருகிறார். மராட்டியத்தின் தென்பகுதியிலே இருக்கக்கூடிய புனா நகரத்தைச் சேர்ந்த சித்பவன பிராமணரிடையே தோன்றியது விநாயகர் வணக்கம். பிறகு கீழை சாளுக்கியர்களுடைய வாதாபி நகரத்தில் நிலை கொண்டு அங்கிருந்து தமிழ்நாட்டிற்குள் பரவி வளர்ந்தது என்கிற குறிப்பை அவர் தருகிறார். தமிழ்நாட்டில் காலத்தால் முந்தியது காரைக்குடிக்கு அருகில் இருக்கக்கூடிய பிள்ளையார்பட்டி விநாயகர். வணிகர்களாகிய நாட்டுக்கோட்டை செட்டியார்களின் முதன்மை தெய்வமாக இந்த விநாயகர் இருக்கிறார். எனவே வணிகத்தின் காரணமாக உலகின் பல்வேறு பகுதிகளுக்கு, இந்தியாவினுடைய பல்வேறு பகுதிகளுக்கு சென்ற செட்டிமார்கள், நாட்டுக்கோட்டை செட்டிமார்கள் இந்த விநாயகரை கொண்டு வந்து நிறுவியிருக்கலாம் என்பதையும் அவர் எடுத்து காட்டுகிறார். அதைப்போல தமிழகத்தினுடைய வணக்க முறைமைகளில் துலுக்க நாச்சியார் என்கிற ஒரு குறிப்பையும் அவர் தருகிறார். வங்க நாடு திருமாலோடு ராதையை இணையாக சேர்த்தது. தமிழ்நாட்டு வைணவம் ஆண்டாளை திருமாலுக்கு இணையாக சேர்த்தது. இஸ்லாத்தின் செல்வாக்கால் தமிழ் வைணவத்தில் துலுக்க நாச்சியார் கதை பிறந்தது என்கிறார். மதுரையில் சித்திரை திருவிழாவில் அழகர் கோயில் அழகரை பற்றிய கதை குறிப்பிடப்படுவதை அவர் எடுத்து காட்டுகிறார். திருமணத்திற்கு வந்த அழகர் கோபித்து கொண்டு வண்டியூர் துலுக்க நாச்சியார் வீட்டில் தங்குகிறார். 50 ஆண்டுகளுக்கு முன்பு வரை வண்டியூர் இஸ்லாமியர்கள் அழகரை வானவேடிக்கையோடு வரவேற்றிருக்கிறார்கள் என்ற குறிப்பையும் அறிஞர் தோப்பா நமக்கு தருகிறார். திருவரங்கம் கோயிலின் துலுக்க நாச்சியார் கதை மிக சுவாரஸ்யமான ஒரு கதை. அதையும் அறிஞர் தோப்பா எடுத்து காட்டுகிறார். திருவரங்கம் கோயில் ஒழுகை பற்றி ஆய்வு செய்த ஹரிராவ் என்ற அறிஞர் துலுக்க நாச்சியார் கதையினை பற்றி குறிப்பிட்டு, நாட்டுப்புற பண்பாட்டியல் ஆய்வு மாணவர்களுக்கு இது ஒரு நல்ல செய்தி என்கிறார் என்கிற குறிப்பையும் அவர் எடுத்து காட்டுகிறார். இதை ஏன் எடுத்துக்காட்ட வேண்டும்? இப்போது இதை போன்ற செய்திகளை ஏன் மிகுதியாக பேச வேண்டும் என்கிற வினாவை எழுப்பி அறிஞர் தோப்பா இப்படி விடையளிக்கிறார். மத அடிப்படைவாதம் வன்மத்தோடு வளர்க்கப்பட்டு வரும் இந்நாளில் இத்தகைய கதைகளையும் நம்பிக்கைகளையும் வெளிச்சமிட்டு காட்ட வேண்டிய கடமை நமக்கு உண்டு என்கிறார் அறிஞர் தோப்பா. இன்றைக்கு மத அடிப்படைவாதம், அது எந்த மதமாக இருந்தாலும் சரி, மத அடிப்படைவாதம், ஃபண்டமெண்டலிசம் என்று சொல்லுகிறோமே, அப்படிப்பட்ட அந்த மத அடிப்படைவாதம் அனைத்து சமுதாயத்திலும் அனைத்து மதங்களிலும் மேலெழுந்து வருகின்றன. எனவே இக்காலகட்டத்தில் இதை போன்ற சமய இணக்க, சமய நல்லிணக்க செய்திகளை விரிவாக எடுத்து பேச வேண்டும் என்கிற ஒரு குறிப்பையும் அறிஞர் தோப்பா நமக்கு தருகிறார். மதமும் சாதியும் என்கிற துணை தலைப்பில் கிறித்தவம் சாதியை உள்வாங்கிய வரலாற்றை எடுத்துரைக்கிறார். 18ஆம் நூற்றாண்டினுடைய நடுப்பகுதியில் புதுச்சேரி தூய பால் தேவாலயத்தில் தாழ்த்தப்பட்டோருக்கும் மேல் சாதியினருக்கும் தனித்தனி இடங்கள் ஒதுக்கப்பட்டன
என்பதை எடுத்துக்காட்டுகிறார். ஓரிடத்தில் பலிபீடம் ஒன்றாகவும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தனி பகுதியாகவும் உயர்த்தப்பட்ட மேல் சாதியினருக்கு தனி பகுதியாகவும் இருந்ததை அவர் எடுத்துக்காட்டியிருக்கிறார். இப்படியான ஒரு ஏற்பாடு கிறித்தவ அமைப்புக்குள்ளேயே இருந்திருக்கிறது. உயர்ந்த ஜாதிக்காரர்கள் ஒரு பகுதியில் இருப்பார்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் ஒரு பகுதியில் இருப்பார்கள். இவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள மாட்டார்கள். ஒரு ஆண்கள் அணியக்கூடிய கால் சட்டையைப் போல, ட்ரௌசர் என்று சொல்லுகிறோமே, அப்படிப்பட்ட கால் சட்டையைப் போல பூசை செய்யக்கூடிய பாதிரியார் நடுவிலே இருப்பார். அவர்களுடைய இடப்பக்கம் ஒரு சாதியாரும் வலப்பக்கம் ஒரு சாதியாருமாக நடுவிலே சுவர் எழுப்பி வைத்திருந்திருக்கிறார்கள். இப்படியான ஒரு கட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறார்கள். இது கிறித்தவத்திற்கு எதிரானது என்று பாதிரியார்கள் ரோமாபுரிக்கு எழுதியிருக்கிறார்கள். அந்த பாதிரியார்களுக்கு ரோமாபுரி போப்பாண்டவர் ஒரு குறிப்பினை, வழிகாட்டுதலை வழங்கியிருக்கிறார். அந்த குறிப்பு கிறித்தவத்தில் சாதி இல்லை என்பது. கிறித்தவத்தில் சாதி இல்லை என போப் கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த ஊரினுடைய மேல் சாதியினர் குறிப்பிட்டிருக்கிறார்கள், கிறித்தவத்தில் சாதி இல்லை ஃபாதர், எங்கள் ஊரில் இருக்குல்ல என்றிருக்கிறார்கள். நல்ல வேளை இயேசு கிறிஸ்து இந்தியாவில் பிறக்கவில்லை, இல்லை என்றால் கிறிஸ்துவினுடைய சாதி என்ன என்று ஆராய்ந்திருப்பார்கள், திருவள்ளுவரை நாம் ஆராய்வதைப் போல. பழைய குருமார்கள் என்று இடைநிலை சாதியாரினுடைய திருமணத்திலே எவ்வாறு அவர்களுடைய சமூகத்தினுடைய மூத்தவர்கள் அந்த சடங்குகளை செய்து வைக்கக்கூடிய ஒரு புரோகிதர்களாக இருந்திருக்கிறார்கள், அந்த வழக்கம் எவ்வாறு கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து போயிருக்கிறது, பார்ப்பனர்கள் எவ்வாறு இந்த இடைநிலை சாதியாருடைய சடங்குகளிலே வந்து தலைமையிடம் பெற்றிருக்கிறார்கள் என்கிற குறிப்பினை அவர் எடுத்துக்காட்டுகிறார். அதனுடைய எச்சங்களாக தன்னுடைய கள ஆய்விலே கண்ட பல்வேறு தகவல்களை அவர் எடுத்துக்காட்டுகிறார். அதைப் போல இந்த கட்டுரையினுடைய மற்றொரு துணை தலைப்பு இஸ்லாமிய பாணர் என்பது. தாகிரா என்கிற சிறு டேப்பை வைத்து இறைவனுடைய புகழை பாடி இறந்து வரும் பாணர் மரபை குறித்த தகவல்களை அவர் தருகிறார். பக்ரி ஷாக்கள் எனப்படும் அவர்கள் பாடும் பாட்டு பெரும்பாலும் குணங்குடி மஸ்தான் பாடல்களாகவோ தக்கலை பீர் முகமது பாப்பாவினுடைய பாடல்களாகவோ இருக்கின்றன என்று அவர் எடுத்துக்காட்டுகிறார். மத அடிப்படைவாதம் பெருகி வரும் இந்நாளில் பக்ரி ஷாக்களை புறப்பவர்கள் இல்லை. அதன் விளைவாக இந்த இஸ்லாமிய தமிழ் பாணர் மரபு அழிந்து வருகிறது என்று குறிப்பினை தருகிறார் அறிஞர் தோப்பா. அதாவது இஸ்லாமிய அடிப்படை வாதம் குறித்தும் தலையிலே ஒரு குட்டு வைக்கிறார் அறிஞர் தோப்பா அவர்கள். நண்பர்களே, பல்லாங்குழி விளையாட்டு பற்றி மிகவும் சுவையான ஒரு கட்டுரை இத்தொகுப்பிலே இருக்கிறது. பல்லாங்குழி விளையாட்டிற்கு ஒரு கருத்தியல் அடிப்படை இருக்கிறது என்று எடுத்துக்காட்டுகிறார் தோப்பா. அந்த குறிப்பு இதுதான். சமத்தன்மை நிலவி வரும் பழைய சமூகத்தில் ஆட்டத்தின் அல்லது சூதின் பெயரால் சமத்தன்மை குலைக்கப்பட்டு ஒருவனது செல்வம் அடுத்தவன் கைக்கு நேரடி வன்முறை இல்லாமல் எளிமையாக போய் சேர்ந்து விடுகிறது. தோற்றவனின் இழப்பு நிரந்தரமாக்கப்படுகிறது. மறுபுறமாக சேர்ந்த இடத்தில் செல்வமும் நிரந்தரமாக்கப்படுகிறது. புராதான பொதுவுடைமை சமூகம் சாய்ந்து தனிச்சொத்துரிமைக்கான உணர்வுகள் அரும்புகிற போதே பொருளியல் சார்ந்த ஏற்றத்தாழ்வுகள், மேடு பள்ளங்கள் உருவாகின்றன. சிறிய அளவிலான உற்பத்தி அல்லது சிறிய அளவிலான நிலப்பகுதி வாழ்க்கையில் பள்ளத்து மண் மேட்டினை உருவாக்குகிறது. ஓரிடத்தில் குவிகின்ற செல்வம் இன்னொரு இடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டதே. பறிப்பதும் பிடுங்குவதுமான நேரிடையான வன்முறை இங்கே நிகழவில்லை. ஆனால் தோற்கவும் தன் தோல்விக்கான காரணமாக எதிரியின் திறமையினை மட்டும் இங்கே கருதவில்லை. அதற்கும் மேலான ஏதோ ஒரு ஒன்றி தன்னுடைய கெட்ட நேரம், தன்னுடைய தலைவிதி, தனக்கு நல் ஊழ் இல்லாமை என்கிற ஒரு ஒன்றடி காரணமாக தனக்கு இத்தோல்வி அமைந்தது என்று நினைக்கிறான், ஏற்றுக்கொள்ளுகிறான் என்று பல்லாங்குழி ஆட்டத்தினுடைய அந்த கருத்தியல் தன்மையை எடுத்துக்காட்டுகிறார் அறிஞர் தோப்பா. பல்லாங்குழி ஆட்டத்திலே சேர்ந்த 4 காய்களை அள்ளிக்கொள்வதற்கு பசு என்று பெயர். பசு என்கிற சொல் மாட்டை குறிக்கக்கூடியது, மாடு என்பது செல்வம் என்பதை குறிக்கக்கூடியது என்பதை நாம் அறிவோம். தாயம் என்கிற ஆட்டம் இருக்கிறதே, அதை பற்றி பேசும்போது இந்த தாயம் என்கிற சொல் சொத்தை குறிக்கிறது என்கிறார் அவர். வெல்வதற்காக அல்ல, விளையாடுவதற்கே விளையாட்டு என்ற ஒலிம்பிக்கின் குறிக்கோள்
எவ்வாறு முறியடிக்கப்பட்டு விட்டது என்கிற சமகால விளையாட்டு அரசியலையும் அறிஞர் தோப்பா இணைவு காட்டி சிந்திக்க தவறவில்லை. தவிடும் தத்துவமும் என்கிற தலைப்பிலே தத்து கொடுப்பது பற்றி, தத்து எடுப்பது பற்றிய தன்மைகளை விளக்குகிறார். துடுப்புக்குழி என்று ஈன்ற தாயினுடைய நஞ்சு கொடியை புதைக்கக்கூடிய வழக்கம், சடங்குகள் குறித்தும் அவர் விரிவாக பேசுகிறார். நண்பர்களே, இந்த நூலினுடைய மிக முக்கியமான ஒரு கட்டுரை தமிழக பௌத்தம் எச்சங்கள் என்பதாகும். ஏராளமான நாட்டாரியல் தகவல்களை கொண்டிருக்கக்கூடிய கட்டுரை இது. தமிழ்நாட்டில் இன்றும் படித்தவர்கள் கூட இப்படித்தான் சொல்கிறார்கள். சமணமும் பௌத்தமும் வடநாட்டில் பிறந்து வளர்ந்த மதங்கள், தமிழ்நாட்டிற்கும் அவற்றிற்கும் சம்பந்தம் இல்லை என்று அவர்கள் பேசுவதை எடுத்து காட்டுகிறார் அறிஞர் தோப்பா. உண்மையில் கிபி 7ஆம் நூற்றாண்டு வரை தமிழ்நாட்டில் கொடிகட்டி பறந்த மதங்கள் இவை என்கிறார். சிவந்த ஆடை உடுத்தும் வழக்கம், தலை மழிப்பது, பட்டிமண்டபம், கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்ற பிற்கால ஒரு அரசியல் சொல்லாடல் எவ்வாறு பௌத்த மதத்தினுடைய புத்தம், தர்மம், சங்கம் என்பதில் இருக்கிறது என்பதையெல்லாம் அவர் எடுத்து காட்டுகிறார். சரி, இந்த மதங்கள் ஏன் வீழ்ந்தன? சமண பௌத்த மதங்கள் ஏன் வீழ்ந்தன? இந்த கேள்வியை எழுப்பி அதற்கான 5 காரணங்களை சுட்டிக்காட்டுகிறார் அறிஞர் தோப்பா. 1. கடுமையான துறவை வற்புறுத்தியது. 2. தொல் பழைய சடங்குகளை நிராகரித்தது. 3. ஆடல் பாடல் போன்ற நுண்கலை உணர்வுகளை ஏற்றுக்கொள்ளாதது. 4. புலால் உணவை முற்றிலும் மறுத்தது. 5. பாண்டிய சோழ பேரரசுகள் வேத நெறிக்கு ஆதரவு தந்தது என்பதாக அந்த 5 காரணங்களையும் சுட்டிக்காட்டுகிறார். துறவு என்பது எவ்வாறு வைதிக நெறியில் பார்க்கப்பட்டது? பிரம்மச்சரியம், கிருகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் என்கிற இந்த 4ல் இறுதியில் தான் சந்நியாசம் வைக்கப்பட்டிருக்கிறது. இறப்பதற்கு 1-2 நாட்களுக்கு முன்னதாகவோ அல்லது சில மணி நேரத்திற்கு முன்னதாகவோ கூட பார்ப்பனர்கள் சந்நியாசம் வாங்கிக் கொள்வது உண்டு. இதற்கு ஆபத் சந்நியாசம் என்று பெயர் என்கிற குறிப்பையும் அவர் தருகிறார். தமிழில் முதலில் துறவு நெறியை பெருமைப்படுத்தி பேசியவர் திருவள்ளுவரே. வள்ளுவர் வகுத்த அறங்களில் தமிழரை வெற்றி கொள்ள முடியாமற் போனவை கள்ளுண்ணாமை, புலால் உண்ணாமை, துறவு ஆகிய 3 மட்டுமே என்று கேலி செய்கிறார் அறிஞர் தோப்பா. திருவள்ளுவர் இந்த 3 அம்சங்களில் தான் வெற்றி பெற முடியவில்லை என்கிறார். கள்ளுண்ணாண்மை தோற்று போய்விட்டார் வள்ளுவர். புலால் உண்ணாமை தமிழர்களுடைய பண்பாட்டிலே கலந்துவிட்டது. துறவு, இந்த 3ஐயும் அவர் சுட்டிக்காட்டுகிறார். நண்பர்களே, உலக அரங்கில் சமண பௌத்தத்திற்கு பிறகே ஏனைய மதங்கள் துறவு நெறியை பெருமைப்படுத்தின என்று எடுத்துக்காட்டுகிறார் தோப்பா. கிபி 4ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் துறவு நெறியை கிறிஸ்தவம் ஏற்றுக்கொண்டது. சைவம் கிபி 13ஆம் நூற்றாண்டு அளவிலே தான், அதுவும் சைவ மடங்களை உருவாக்கிய போதுதான் துறவை ஏற்றுக்கொண்டது. வைணவத்தில் ஜீயர் பொறுப்பேற்கும் முன் குடும்பத்தை துரத்தல் போதும் என்கிறது வைணவம். ஜீயராகும் வரை குடும்பத்தில் இருந்ததால் தான் சோடா பாட்டில் வீசுவேன், கையை வெட்டுவேன், காலை உடைப்பேன் என்று பேசும் ஜீயர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் போலிருக்கிறது. நாட்டார் மரபில் ரிஷிகள், முனிவர்கள், துறவிகள் 11 வணங்கப்படுகிறார்கள் என்கிற குறிப்பையும் அவர் எடுத்துக்காட்டுகிறார். சித்தர்களை பற்றிய குறிப்புகளும் மிக நுட்பமானவை. செல்வத்திற்கும் அதிகாரத்திற்கும் கட்டுப்படாத சித்தர்களினுடைய வாழ்க்கை எளிய மக்களினுடைய உள்ளத்தில் உறங்கி கிடக்கும் விடுதலை உணர்வுக்கு வடிகாலாக விளங்கியது என்கிறார் தோப்பா. சித்தர்கள் வேதத்தை மறுத்திருக்கிறார்கள். சைவ மரபிலேதான் சித்தர் மரபும் இருக்கிறது. வைணவத்தில் ஏன் இல்லை? இந்த கேள்வியை எழுப்பி விடை சொல்லுகிறார் அறிஞர் தோப்பா. தமிழ்நாட்டு வைணவத்தில் சாதிய இறுக்கத்தை ராமானுஜர் தளர்த்தி வைத்தார். அதனால்தான் வைணவத்தில் சித்தர் மரபு தோன்றவில்லை என்கிறார் தோப்பா. சித்தர்கள் மக்களிடத்தில் செல்வாக்கு பெற்றதற்கு என்ன காரணம்? 3 காரணங்களை குறிப்பிடுகிறார் தோப்பா. 1. சித்தர்களின் குரல் பெரும்பாலும் சாதியாலும் சமயத்தாலும் ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாக இருந்தது. 2. சித்தர்கள் அதிகாரத்திற்கு கட்டுப்படாதவர்களாக இருந்தார்கள். 3. அவர்களின் பாடல்கள் எழுத்தறிவில்லாத மக்கள் மனப்பாடம் செய்யும் அளவுக்கு அவர்களது மொழியிலேயே அமைந்திருந்தன
என்கிற இந்த மூன்றும் அதற்கான காரணங்கள் என்கிறார் தோப்பா. பேச்சு வழக்கும் இலக்கண வழக்கும் என்ற தலைப்பிலே இந்நூலில் மற்றொரு கட்டுரை இருக்கிறது. எழுத்துக்கு முதன்மை தருவது என்பது மேட்டிமை நிலையினருடைய வழக்கம், பேச்சுக்கு முதன்மை தருவது அடித்தள மக்களினுடைய வழக்கம் என்று எடுத்து காட்டுகிறார். அடித்தள மக்கள் மத்தியிலே தான் பேச்சு மாறக்கூடாது என்கிற ஒரு தன்மை இருக்கிறது. அவர்கள் எழுத்தை விட பேச்சை, சொல்லை முக்கியமாக கருதுபவர்கள் என்பதை அவர் எடுத்து காட்டுகிறார். அதைப்போல இந்த நூலினுடைய மற்றொரு குறிப்பு ஆங்கிலேய பாண்டியன் என்பது. ஆங்கிலேயர்களில் சிலர் அதிகார எல்லையை கடந்து தமிழ் மொழியோடும் மக்களோடும் கலந்தவர்களாக இருந்தனர். எளிய மக்கள் மத்தியிலே, எளிய மக்களினுடைய மனத்திலே இடம் பிடித்தனர். ஊர் பெயர்களில் ஆங்கிலேயர்களுடைய பெயர்கள் இடம்பெற்றிருக்கின்றன. ஏராளமான பேர் தங்களுடைய குடும்பத்து பிள்ளைகளுக்கு ஆங்கிலேயருடைய பெயர்களை இட்டிருக்கிறார்கள். நன்றி உணர்ச்சியின் காரணமாக இட்டிருக்கிறார்கள். ஆங்கிலேய எதிர்ப்பிலே இறுதி வரை முனை மழுங்காமல் நின்ற வ.உ. சிதம்பரனார் தனக்கு உதவி செய்த ஆங்கில நீதிபதி வாலஸின் பெயரை வாலேஸ்வரன் என தன் மகனுக்கு இட்டார். மதுரை பகுதியில் எளிய மக்களிடம் புகழ் பெற்றவர் ரவுஸ் பீட்டர் என்கிற ஆங்கிலேயர். இவர் 1812 முதல் 1828 வரை மதுரை மாவட்டத்தினுடைய ஆட்சித் தலைவராக இருந்திருக்கிறார் ரவுஸ் பீட்டர் அவர்கள். ஏழை எளிய மக்களுக்கு ஏராளமான உதவிகளை செய்திருக்கிறார். கோயில் கட்ட பணம் தந்திருக்கிறார், நகைகள் கொடுத்திருக்கிறார். எனவே மக்கள் இவரை பீட்டர் பாண்டியன் என்றே அழைத்திருக்கிறார்கள். அரசாங்கத்தினுடைய பணத்தை எடுத்து எளியவர்களுக்கு கொடுத்திருக்கிறார் இந்த பீட்டர் பாண்டியன். அதிகாரிகள் சிலரும் இந்த பீட்டர் பாண்டியனுடைய பெயரை பயன்படுத்தி அவருக்கு தெரியாமல் கையாடி இருக்கிறார்கள். 1819 அரசாங்க பணத்தை தான் எடுத்து செலவழித்ததை ஒத்துக்கொண்டு ஒரு கடிதம் எழுதி சீல் வைத்து கொண்டு 1928 தற்கொலை செய்து கொண்டார் இந்த பாண்டியன். இந்த நல்ல மனிதரின் வெண் சலவை கல்லறை மதுரை தெற்கு ஆவணி மூலவீதியின் மேற்கு பகுதியில் உள்ள தேவாலயத்தில் முன்தளத்தின் கீழ் உள்ள இருட்டறையில் இருக்கிறது என நெகிழ்ச்சியாக எடுத்து காட்டுகிறார் அறிஞர் தோப்பா. கருப்பு என்னும் தலைப்பிலான இந்நூலின் இறுதி கட்டுரை தமிழர்களின் நிறமாகிய கருப்பு எவ்வாறு இழிவான நிறமாக ஆக்கப்பட்டது என்னும் வரலாற்றை விளக்குகிறது. ஐரோப்பியர்கள், இஸ்லாமிய ஞானிகள், பிராமணர்கள் இவர்களுடைய சிவந்த நிறம் எவ்வாறு தமிழ்ச் சமூகத்தின் அழகியல் உணர்வில் தாக்கத்தை செலுத்தியது என்பதை விளக்குகிறார் தோப்பா. நண்பர்களே, தோப்பாவினுடைய இந்த கட்டுரைகள் ஆய்வு கட்டுரைகளுக்கான ஒழுங்கமைதியை பெரிதும் பெற்றிருக்கவில்லை. அவை அந்த விதிகளை மீறுகின்றன, குறிப்புகளாக அமைகின்றன. ஆனால் தோப்பாவினுடைய இக்குறிப்புகள் தமிழ்ச் சமூகம் இதுவரை அக்கறைப்படாதவை. வானமாமலையின் ஆய்வுக்குழுவினர் இப்போது அம்மரபை முதன்மை இடத்திற்கு நகர்த்தி வந்திருக்கிறார்கள். அறிஞர் ஆ. சிவசுப்பிரமணியன், பேராசிரியர் எஸ். தோதாத்ரி, பேராசிரியர் ந. ராமச்சந்திரன், பேராசிரியர் ஆ. தனஞ்சயன், பேராசிரியர் ஆ. செல்லப்பெருமாள், தோழர் செந்தி நடராஜன் உள்ளிட்ட பலர் இந்த மரபை மிகவும் வெற்றிகரமாக தொடர்கிறார்கள். கருப்பு கேட்கிறான், கெடா எங்கே என்று கவிதை பேசிய N.T. ராஜ்குமார் வரை ஏராளமான பேர் இந்த ஆய்வு மரபை, இந்த மரபை முன்னெடுத்து வருகிறார்கள். அறிஞர் தோப்பா தமிழக அடித்தள வாசிப்பின், பண்பாட்டியல் வாசிப்பின் தூண்டுகோல், தொடக்க புள்ளி. அதை மறுக்க முடியாது. அதுவே அவருடைய சிறப்பிடமும் ஆகும். தோ. பரமசிவன் அவர்களின் அறியப்படாத தமிழகம் நம் அறியாமையின் மீது எரியப்படும் கல். இந்நூலை வாசிப்பவர்கள் அக்கல் எழுப்பிய சிறு நீர் திவலைகளில் திளைக்கலாம். உலகமெங்கிருந்தும் இந்த உரைக்கு செவிமடுத்து கொண்டிருக்கும் தமிழ்கூறு நல்லுலகத்தின் தோழமைகளுக்கு நன்றி பாராட்டி எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.